வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போய்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 100 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக போய்டும். இதுக்கு என்னண்டாங்கிறது, இந்த இடம் டபுள் டாப் ஏரியா. இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட்டு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது தாண்டினா தான் அடுத்தது புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட்டு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நேற்று சொல்லியிருந்தோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுலேயுமே அதே செட்டப்பில் இருக்கிறனால இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நம்ம நேற்றே கொடுத்தோம். அதே போல் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்து இருந்தாலும் காலையிலேயே மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனில் வந்து மார்க்கெட்டிங் வந்து பையாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனை பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே நம்ம சொல்லி இந்த டார்கெட் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி ஃபால் ஆகி முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம். இந்த 51,979 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதுலேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆகி நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து அதையும் அது கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சொன்ன டயலில் தான் நடந்துச்சு. நம்ம இந்த ஏரியா தாண்டுறது சிரமம். இந்த இடம் தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். அது எந்த இடத்துல 52,500 தாண்டினா மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடம் தாண்டுறது சிரமம். ஏன்னா மூணுலேயுமே அதே போல் இருக்கிறனால மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அப் சைடுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுன் சைடில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இது நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லியிருந்தேன், எல்லோ ஜோன் போட்டு. இந்த இடம் தாண்டறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தொட்டுச்சு மார்க்கெட்டில் ஒரு செல்லிங். மூணுமே இதே ரேஞ்சில் இருந்தனால ஈஸியாக மார்க்கெட்லேருந்து செல்லிங் இருக்குன்னு சொன்னால் அதே போல் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. ஒரு நல்ல பெரிய கேப்பை கொடுத்தா மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு வந்துருக்கும். நான் அந்தமாதிரி பெரிய கேப்பெல்லாம் கொடுக்கல. அதனால் எதிர்பார்த்த மாதிரி ஒரு செல்லிங்கோட முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டிலாம் போட்டுருக்கேன். இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஸ் இருக்கும். லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எந்த ரேஞ்ச் வரைக்கும் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா ஒன்று இந்த ரேஞ்சு இருக்கலாம், இல்லைனா இந்த ரேஞ்சு இதுக்குள்ளே இருக்கலாம். இது வரைக்கும் இந்த இடத்துல வந்தால் தான் நம்ம சொல்லலாம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து தான் மார்க்கெட் மறுபடியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,744. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 23,869 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 24,004. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,601. அது இன்றைக்கி போன லோ, க்ளோசிங் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,519. அடுத்து 23,433. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,000 தாண்டினா தான் இனிமேல் நம்ம பையிங்கை பற்றி எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இனிமேல் செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா டபுள் டாப்லேருந்து மார்க்கெட் இறங்குறதுனால நாளைய மார்க்கெட் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். நாளைக்கும் இந்த நேற்றோட லோ வரைக்கும் இறக்கி விட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்த கொஞ்சம் பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்கும். திருப்பி செல்லிங் தான் இருக்கும். மார்க்கெட்டை போயிட்டு இங்கே தொட்டால் மறுபடியும் செல்லிங் தான் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடம் தாண்டினா தான் பையிங் எதிர்பார்க்கலாம். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய பையிங் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் அப்சைடு போனாலும் திருப்பி இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்திங்கன்னா சப்போர்ட்னு எடுத்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 23,430 அப்படிங்கிறத ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. அதனால் இந்த இடம் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். அப்படியே அப்சைடு போனாலும் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் திருப்பி ஃபால் தான் ஆகும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பார்த்து இறக்கிறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம அந்த ஹை பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். இதில் தான் செல்லிங் வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் வந்துருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே தான் எல்லாமே அது அந்த இடத்துல தான் வரும். ட்ரெண்ட் லைன் இதுக்கு மேலே இருக்குது, அவ்வளோதான். இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அதான் 53,500 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை 52,500 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் டேவோட லோ பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு டே படி பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரணும். அதாவது 50,600 வரைக்கும் இறங்கிட்டு மறுபடியும் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் இந்த சிங்க் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது
49,600. ஸோ அது அடுத்தது பார்ப்போம். இப்போ பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நாளைய மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,787. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,063. அது இன்றைக்கி போன ஹை. செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. தேர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 52,493. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 51,429 இன்றைக்கி போன லோ. அதுக்கடுத்து 51,026. அடுத்து 50,641. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. ஒருவேளை பிரேக் பண்ணிச்சா செகண்ட் வரைக்கும் தான் போக வாய்ப்பு. இந்த செகண்ட்லேருந்து செல்லிங் வரதாக தான் வாய்ப்பு. செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டு தான் நாளைக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,490 52,500 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மறுபடியும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்செலாம் போனால் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 51,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னா அந்த 50,640 அப்படிங்கிறது ஒரு சிங் ஹை வரும். அதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ராங் ஹை. இதுலேருந்து தான் மார்க்கெட்டை மறுபடியும் அப்சைடு திரும்பறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். அப்படி வச்சுக்கலாம். அது ஓப்பனை பொறுத்து, நம்ம என்ன மாதிரி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து. செகண்டை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் செல்லிங். செகண்டுக்கு முன்னாடியே நமக்கு செல்லிங் வரும். அதாவது இந்த ஹைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சிலே செல்லிங் வரும். அதாவது 52,063ங்கிறது 52,000லேருந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இது வந்து கொஞ்சம் அந்த பேட்டர்ன் புரிஞ்சால் மட்டும் தான் இடத்துல பண்ணலாம். 52,500 தாண்டினா மட்டும் தான் மறுபடியும் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ். என்ன தான் மேலே போனாலும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு. அது எது வரைக்கும் பார்த்தோம்னா ஒருவேளை பெரிய கேப் அப் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதாவது கேப் அப்னா கிட்டத்தட்ட 52,300 இன்றைக்கி டே ஹைக்கு மேலே ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை புல்லிஸ் போகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம சொன்ன மாதிரியே அதே டபுள் டாப் ஏரியா தான். அதை தொட்டு தான் மார்க்கெட்டும் செல்லிங் இருந்துச்சு. இதுவும் ஸ்பின்னிங் டாப் தான். இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் தூரம் ஹை போயிட்டு திருப்பி மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறத வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட் ஹாப் வந்து மேலே போயிட்டு செகண்ட் ஹாப் கொஞ்சம் வச்சு லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். டேயோட லோ பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். மூணுலேயுமே அதே ஸ்டைலில் தான் அந்த கேண்டில் செட்டப்பும் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 78,216. அதுக்கடுத்து 78,738. அதோட சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 77,745 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 77,179 நேற்றோட லோ. அதுக்கடுத்து 76,818. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நம்ம தேர்டில் போடல. அதை போகிறது வாய்ப்பு கம்மி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டு தான். மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடு ஃபஸ்ட் ஆஃபாக அப்சைடு போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 78,500 ஒரு எல்லோ ஜோன் கூட போட்டுடலாம். மூணுலேயே அதே ஸ்டைலில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட். இந்த ரேஞ்சு தொட்டாலே மார்க்கெட்டில் செல்லிங் வரும். கிட்டத்தட்ட 78,500லேருந்து 700க்குள்ளே மார்க்கெட்டை பார்த்து தொடர்றப்ப மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கதான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தொட்டால் செல்லிங் இருக்கும். அந்த டேயோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு சிவியரான செல்லிங் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே கேண்டில் செட்டப் படி இந்த தேர்ட் சப்போர்ட்டையும் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாளைக்குன்னு சொல்லலை, மார்க்கெட்டை பார்த்து இன்னொரு இறக்கத்தை கொடுத்து தான் மார்க்கெட் வந்து ரேஞ்சு திரும்பறது வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 75,000 இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு தான் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணுமே செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் இருக்கிறனால மார்க்கெட் வந்து அப்சைடு போய்ட்டு ஒரு ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.